சிமெண்ட் மோட்டார், ஆர்சிசி பேண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணியுமே இந்த ரீட்டெய்னிங் வால் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா, ஐஎஸ் கோட்ல குடுத்திருக்கிற ரபிள் ரீட்டெய்னிங் வாலோட ப்ராப்பர் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாதது தான் காரணம். ரபிள் கிராவிட்டி ரீட்டெய்னிங் வால பொறுத்தவரைக்கும், சிமெண்ட் மோட்டார் யூஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 8 மீட்டர் வரைக்கும் ட்ரை பேக்கிங்காவும் பண்ணலாம். 6 மீட்டருக்கு மேல ஹைட் வந்தா மட்டும் 3 மீட்டர் ஹைட்டுக்கு ஒன்ஸ் ஆர்சிசி பேண்ட் கொடுத்தா போதும். அதுக்கு 50 சென்டிமீட்டர் திக்னஸ் கண்டிப்பா வேணும். பேஸ் விட்த் பொறுத்த வரைக்கும் 0.5 ஹெச் டு 0.7 ஹெச் வரைக்கும் கொடுக்கலாம். அது ஆக்டிவ் எர்த் பிரஷர் பொறுத்தும், பேஸ் ஃப்ரிக்ஷனை பொறுத்தும், கிராவிட்டி ரீட்டைனிங் வாலோட செல்ஃப் வெயிட்டை தாங்கக்கூடிய சாயிலோட பேரிங் கெப்பாசிட்டியும் கன்சிடர் பண்ணி தான் பேஸ் விட்த் ப்ரொவைட் பண்ணணும். நார்மலான ஒரு ரபிள் கிராவிட்டி ரீட்டைனிங் வாலுக்கு ட்ரெடிஷனல் தம்பு ரூல் படி 0.4 ஹெச் அப்படின்னா 0.4 இந்த ஹைட் ஆஃப் தி ரீட்டைனிங் வால் அப்படிங்கிற மாதிரியும் பேஸ் விட்டு கொடுப்பாங்க. 1 மீட்டர் இல்லைனா 2 மீட்டர் ஸ்பேசிங்கில் 15 x 15 சென்டிமீட்டர் சைஸில் ஃபில்லிங் சைடில் இருக்க தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வீப் ஹோல் கொடுக்கணும்.